ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளைக்கு ஒருவன் ஒரு ஆட்டை சுமந்து கொண்டு என்னிடத்திலே வருவான், யா ரசூலல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ஆடு என்று சொன்னால் சாதாரண ஆடல்ல, மிகப்பெரிய மலைகளை போன்று இருக்கும். மாடுகளை சுமந்து கொண்டு வருவான், யா ரசூலல்லாஹ் எனக்கு உதவி செய்யுங்கள். ஒட்டகங்களை சுமந்து கொண்டு வருவான், யா ரசூலல்லாஹ் உதவி செய்யுங்கள். பூமிகளை சுமந்து கொண்டு வருவான், யா ரசூலல்லாஹ் உதவி செய்யுங்கள். சொத்துக்களை சுமந்து கொண்டு வருவான், யா ரசூலல்லாஹ் உதவி செய்யுங்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் சுமந்து கொண்டு வருவான், உதவி செய்யுங்கள். அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே மோசடி செய்யாதீர்கள். அப்படி நாளைக்கு நீங்கள் வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வெறும் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல அநீதம், பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல மோசடி, ஒரு முஸ்லிமை திட்டுவது மோசடி, ஒரு முஸ்லிமை பேசுவது மோசடி, ஒரு முஸ்லிமினுடைய உரிமையில் கை வைப்பது மோசடி. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார்கள், மக்களே தீனாரும் திருகமும் உதவி செய்யாத ஒரு நாள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் நீங்கள் மோசடி செய்தவர்களிடத்திலே, அநீதம் செய்தவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். எவன் இந்த உலகத்திலே மோசடி செய்கிறானோ, அநியாயம் செய்கிறானோ, நாளைக்கு கபரிலே இருந்து எழுப்பப்பட்டவுடன் அவனுடைய பித்தட்டிலே, அவனுடைய உட்காரக்கூடிய இடத்திலே அல்லாஹ் ஒரு கொடியை சொருவி விடுவான்.